நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க, நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க. நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்பந்தமா அப்படின்னா, அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா, இது காவல் மரணமா இல்லையா, இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார், இதுல ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார், முன்விரோதம் இருக்கிறா, இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் பதில் பெற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் சிபிஐ நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று சிபிஐ தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து மூலமா தாக்கல் பண்றதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்குல தண்டனை கிடைக்கணும்ன்றது ஒரு விஷயம். இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யாரு, இன்னும் மேல அதிகாரிகள் காவல்துறை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், இந்த பிரஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டா, அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடல அப்படின்றத சிபிஐ விசாரிச்சு அவங்க குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதாவும், அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று முறையான தகவலை சிபிஐ தரப்புல உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்பதான் மன நிம்மதியா ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மன நிம்மதியா ஆறுதல் சுத்தமா இல்ல. அவங்க 6 மாசமா கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்க சிபிஐ வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வுல எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இதை மிக விரைவா இந்த தீர்ப்பை நடத்தி, இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ 6-7 மாதம் ஆயிட்டு. இப்பதான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்ல ரிட்டர்ன்ல இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி அதாவது இதுல 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனா 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணல, சம்மன் கொடுத்து தான் வர வச்சிருந்தாங்க சிஜேஎம் கோர்ட்ல. அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ஏடிஜி அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தீஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் இவர் ரிமாண்ட் பண்ணல, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானா முன் அவரை கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானா உத்தரவு பிறப்பிச்சுதான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, 4 பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்ல இருக்கு. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்திருக்கிறாங்க, அஜித்குமார் திருடல அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புல இருந்தே வந்திருக்குது. இதுவரை நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடல அப்படின்ட்டு. அஜித்குமார் திருடுனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ரிமாண்ட் பண்ணிருக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம், சட்டப்பூர்வமா போயிருக்கலாம். ஆனா ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷன்ல வச்சு ஒரு அப்பா மகனை அடிச்சு கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸா கிட்டத்தட்ட 9-10 காவலர்கள் உள்ள இருக்கும் போதே ஸ்டேஷன்ல வெளியில கூட்டிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அழைச்சிட்டு போய் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதுல எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியல. இது மக்களுக்கும் தெரியணும், இந்த குடும்பத்துக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்குல இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத விசாரிச்சு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்க குடும்பத்தினர் சார்பா நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இவங்க 4 பேர், நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத், இவங்க 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாம இருக்குது. அன்னைக்கு நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியா 15 லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க. ஆனா அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டதுனால அதை கொடுக்கல. இவங்களுக்கும்
அடிபட்டு இருக்கிறாங்க, இவங்க வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்ப அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர் ஆட்டோல யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாரு. இந்த பகுதியில அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஏற மாட்டாங்க. இப்ப அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது. இப்ப அந்த 6 மாசம் இழப்பீடு என்ன 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 இவங்க மாவு வித்து தொழில் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாவு விற்கிற தொழில அடிபட்டு போச்சு, யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அஜித்குமார் திடீர்பாரோ அப்படின்னு நினைச்சு இந்த இழப்பீடு எங்க போய் இவங்களோட இழப்பீடு கேட்கறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது, ஆபரேஷன் பண்ற நிலைமையில இருந்தாரு. அவரு வந்து ஓபி பார்த்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் வந்து அவர் காதுக்கு பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடு எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சாகணும், மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் வந்து திருட நினைச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றதுதான் ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.